அழகா இருந்தது. கண்களுக்கு சுவை. ஆமா, அதனுடைய பெருமைகளை கேட்கும்போது காதுக்கு சுவையா இருந்தது. அப்புறம் நல்ல நறுமணம் கமழுகிறது அந்த இடமெல்லாம். அப்ப கணிஞ்சிருச்சு. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ. சிருஷ்டி திதி சம்ஹாரம் என்று கூறக்கூடிய முத்தெழுக்கு முதல்வனாக விளங்கும் கைலாசபதியின் நமக்கு எழுந்து புறப்பட்ட தீப்பொறிகளும் அக்கினி தேவனால் இருந்து சென்ற கங்கையில சேர்க்க கங்கை பெருக்கெடுத்து 6 நுதல் விழி பொருள் சரவணத்தில் சேர்க்க சரவண பொய்கையிலே 6 தீப்பொறிகளும் 6 தாமரை மலர்களிலே 6 குழந்தைகளாக அவதரிக்க 6 குழந்தைகளையும் எனது அன்னை ஆதிசக்தி அன்போடு அரவணைத்து சிரமாரம் கரம்பணி 2 உடல் ஒன்றுமாக நான் காட்சியளிக்கப்பட்டு ஞானசக்தி அமையப்பட்ட வேலாயுதம் கையிலேந்தி ஸ்கந்தமாத்திரம் வயப்படைந்து சரவணத்திலே பிறந்ததால் சரவணன் என்றும் கார்த்திகை மாதகால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்ற காரணாவதார மகிமையோடு நவவீர்களை சிருஷ்டித்து பிரம்மதேவனை சிறையில் எடுத்து தேவர்களுக்கு அபஸ்தம் கொடுத்த தேவ சேனாதிபதி என்ற வட்டம் பெற்று தேவேந்திரர்கள் தேவயானியை தென்பரங்குண்டிலே மனம் முடித்து தேவர்களும் மற்ற யாவரும் போற்றி புகழ்மையில் கங்காசலத்தில் வெற்றுள்ள வருகிறார் நாரத பிரம்மம் எதிர்பார்ப்பு. ஆறுபடை வீடும் அருள்வழங்கும் முருகா அழகேடி ஓடி வரம்மா. ஆறுபடை வீடும் அருள்வழங்கும் முருகா அழகேடி ஓடோடி வா. பூமிரண்டு முகம் கொள்ளிக்க 6 கரங்களும் ஆதரவு தரவோடி வா முருகா. ஈசன் மகனே ஒரு தெய்வம் நீதானையா, ஒரு தெய்வம் நீதானையா. ஆறுமடை வீடும் அருள்வழங்கு முருகா அருகேடி ஓடோடிவா. 2 முகம் சொல்லிக்க 2 கரங்களோடு ஆதரவு தரவோ. எம்பிரானே என யாழும் தம்பிரானே மோகன குஞ்சரியின் மணாளனே ஆறுமுகனே நாரதனி மணிமான வணக்கம். வருக வருக கான பெரியர் வருக கலைவாணியில் முதல்வர் வருக நன்முகன் மைந்தனி நாராயணன் பேரனாரி வருக வருக தங்களை மரபு நல் வரபாகுக வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு அந்த வழியிலே இன்று என்னால் இயன்ற அளவு சிறிய தாங்களே இயன்ற அளவுனா மற்ற பேர் என்ன சொல்றது? யாம் இருக்க பயன் என்று உலகத்துக்கே தத்துவம் சொன்ன தாங்கள் மூர்த்தி சிறிதா இருந்தாலும் கீர்த்தி பெருசுதானே. பெருசா தான் இருக்கணும்.
இசை மேதையே இசை மேதையே இசை சுரஞான இசை மேதையே இனிதான சுரஞான இசை மேதையே எனது அன்பின் துயரான நவயோகியே எனது அன்பு துயர்வான நவயோகியே இனிதான சுரஞான இசை மேதையே சுரஞான இசை கண்ணோடு காண்பதெல்லாம் கண்ணோடு மணிகாதெல்லாம் கண்ணை விட்டு பிரிவதில்லை நீ என்னை விட்டு பிரிவதில்லை அறப்பாடின் சுரர்மானிடர் அனைவருக்கும் நல்லவரே அகங்காரத்தின் நம் கொள்கையை அகற்றி வந்தவர் அறப்பாடின் சுரர்மானிடர் அனைவருக்கும் நல்லவரே அகங்காரத்தின் நம் கொள்கையை அகற்றி வந்தவர் நடுவரே என்று மாறாத சந்தோஷமான முகம் சந்தோஷத்திற்கான காரணம் உங்களை காண வருவதே எனக்கு மகிழ்ச்சி வறுமொழியில் இது விசேஷம் நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன் என்ன செய்தி? வேள்விமலை சாரணை அருகாமையிலே திணைச்சோலின் மத்தியிலே மிக அழகான ஒரு கனி ஒன்றை தங்களுக்காக கண்டு வந்திருக்கிறேன் தலைப்புச் செய்தியில் நீங்கள் கூறுகிறீர்கள் முன்னுரையை முழுமையாக நான் கூற வேண்டும் முடிவுரையை நீங்கள் கூற வேண்டும் ஆக செய்தியின் விளக்கத்தை கூறுங்கள் கூறுகிறேன் கனிக்கு மாங்கனிக்கும் தேன் கதலி மாங்கனிக்கும் தேன் கதலி பங்கனிக்கும் மேனிக்கும் முருகா ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா முருகா கவனதாரி கரிகபத ததத பபத கக பரிரிக சரிகப்ப கரி பகரி கரி சத சரிக மாங்கனிக்கும் தேன் கதலி வங்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனோ பூங்கனியை கண்டு மனம் புரித்தே அக்கனி
செந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் மோகன குஞ்சரி முக்கணிகளுக்கு மேலான கனி, மாங்கனிக்கும் தேன்கதழி, வங்கனிக்கும் இனிமையான கனி, மேல நிற்கும் சுமைகரம் தேன்கானியே யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாளுண்டு, யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாளுண்டு, சுமதிக்கொரு பாயையோ எப்போதுமே அருகில் பாயையோ, எட்டு படிக்கிறே கொம்பு இரண்டு உண்டு, எட்டும் படிக்கிறே கொம்புக்கு இரண்டுண்டு, எட்டும் படிக்கிறே கொம்பு இரண்டுண்டு, எட்டும் படிக்கிறே கொம்பு இரண்டு ஏறி பறித்திடலாம், எட்டும் படிக்கிறே கொம்பு இரண்டு ஏறி பறித்திடலாம், எட்டும் படிக்கிறே கொம்பு ஏறி பறித்திடலாம், பறித்திடலாம் பறித்திடலாம்.
கனி கனி என்று சொல்லிட்டே இருக்கீங்க. தீர்மானமா சொன்னாதான் பிடிக்கும். பிடிக்கும். அப்பதான் இன்னும் தீர்மானத்துக்கு ஒத்து போற ஆளுகளே இல்லாத ஆளுகளும் இருக்கு. சரி, அது போகட்டும் மச்சான். இப்ப நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க? கனிக்கு கொம்பு இருக்குன்னு சொன்னீங்களே. கனிக்கு கொம்பு இருக்குமா? ஆனா நீங்க பார்த்தது பூரா வினோதமான கனி இருக்குன்னு சொன்னா நம்புறீங்க. கடியில கொம்பு இருந்தா நம்பப்படாதா? எப்படி? குதிரை கொம்பு இருக்கா இல்லையா? சந்தேகமா இருக்குல்ல? சந்தேகம் தான். ஏன்னு கேப்பிய பல கதை இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே பார்த்தா சுவைக்கும். நீ ஆமா கனினா முத புசிக்கணும், சாப்பிடணும். ஆமா, பார்த்த உடனே சுவைக்கும்னு சொன்னீங்க. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து ஒற்றறிய ஐம்புலன் ஒண்டோடி கண்ணே உள்ள அதிமதுரம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, காட்டுல கிடைக்கக்கூடிய மர வகை பட்டை சேர்ந்தது. அந்த அதிமதுரம் நாட்டு மருந்துகள்ல கிடைக்கும். கையில வச்சிருந்தா நாக்குல இனிக்குமா. சர்க்கரையை விட 50 மடங்கு சுவை அதிகம். புளிய மரத்தடியில கீழே நின்னா புளிக்கிற வாயில அப்புறம் இது வராதா? அப்போ உங்களுக்கும் ஏதோ செஞ்சிருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல, உங்களுக்கு செய்யணும்னு தான் இத்தனையும் பார்த்து வந்து சொல்றேன். பார்த்தனால உங்களுக்கு வேணும் சுவை தந்திரலையே. அழகா இருந்தது கண்களுக்கு சுவை. ஆமா, அதனுடைய பெருமைகளை கேட்கும் போது காதுக்கு சுவையா இருந்தது. அப்புறம் நல்ல நறுமணம் கமழுகிறது அந்த இடமெல்லாம். அப்ப கணிஞ்சிருச்சு. கனியல மச்சான், நீங்க போனாதான் கனி. கணிஞ்சிருச்சுன்னா காம்பல தங்காதுல கீழே விழுந்துருந்தீங்களா? இப்ப கண்டது கனி இல்ல. கனிமேனி படைத்த கன்னி யாரவள்? ஆதியில கொடுத்த வாக்கு. அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி ஆகிய பெண்கள். அதுல அமிர்தவள்ளி ஆகிய தேவகுஞ்சரியை தெய்வ யானை என்ற பெயரிலே தென்பரங்குன்றம் ஆகிய திருப்பரங்குன்றத்துல மனம் முடிச்சாச்சு. இளையவளை பார்த்தேன், எல்லாத்தையும் பேசினேன். கல்யாணமா முருகன் உனக்கு புரிச்சேன்னு அவ்வளவுதான் துடிச்சுட்டா. சந்தோஷத்திலா கோவப்படுறாங்க. என்ன என்ன எம்மையில கட்டியாடுறா நீங்க வேற மேற்கொண்டு கூட்டி கொடுப்பவங்க கேட்கறா. நீ நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயமா? இதை காட்டில் ஒரு சிறப்பான விஷயம் இருக்கா? நீங்க சொல்லி அனுப்பினீங்க. எதையுமே குறைத்து கொடுத்தால் தவறு. சரிதான். அறிவில்லாதவருக்கு அறிவை, புத்தி இல்லாதவருக்கு புத்தியை, பொருள் இல்லாதவருக்கு பொருளை. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஜாமமா இருக்கணும். கொடுக்கணும்னு நினைச்சாச்சுன்னா கூட்டி கொடுப்பதானே சிறப்பு. அளந்து கொடுக்கலாமா? அளக்கிறதுக்கும் கூட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி? அளக்கிறதுக்கும் கூட்டுறதுக்கும் என்ன? கணக்கு பண்ணாம கொடுக்கறதுக்கு பேர் தான் கூட்டி கொடுக்கறது. இல்ல, எண்ணி கொடுக்கணும், எடுத்து கொடுக்கப்படாது. யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், அவர் சாப்பிட முடியுமா? பிள்ளைகளுக்கு சோறு ஓட்டு வச்சா 2 பிள்ளையும் ஒரே மாதிரி சாப்பிடுவானான்னு பார்த்து சோறு ஓட்டு வைக்கணும். உங்களுக்கு இதுதான் தகம் அப்படின்னா அது மாதிரி இருக்கணும்ல. அதை விட்டு எனக்கு என்னன்னு அள்ளிக்கிட்டு போனா விடுறது. அதே தானே அவளும் சொல்லியிருக்கா. எனக்கு அவள் தான் தகும் தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் சொன்னேன் அவளுக்கு தகும். ஆனா அவ வார்த்தை சுத்தம் இல்ல, அஞ்ஞானம் இல்ல, மூழ்கி இருக்கு. என்ன செய்யணும்? விஞ்ஞானத்தை புகுத்தணும். அப்புறம் கொஞ்சம் விஞ்ஞான முறையில செலுத்துங்க. மான் வயிற்றில பிறந்து வேடுவ குலத்துல வளர்க்கப்பட்டு அவள் மான் வயிற்றில பிறந்ததுனால உங்களுக்கு அம்மான் மகள், உங்களுக்கு அம்மா மகள் தான் பார்க்க போனேன். மானேன்னு போங்க, வேற தானேன்னு வருவா. ஒருவேளை கேனேன்னு ஆக்க நினைச்சா நைய போடுங்க, போட்டுருவோமா? அதனால கருமாரி மகன் வேடுமனாக சென்று மான்குட்டி வந்திருப்பதாக வழக்கு வைத்து அழைத்து வாருங்கள் திருத்தணிகைக்கு. நான் திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு. தாங்கள் சொல்லுவதில் வேடுமனாக சென்ற நம்மளை கண்டு இதமாக பதமாக இங்கிதமாக தங்க தமிழ் பேசி மங்களகரமாக மாலை சுட்டி தங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் திருக்காட்சி தர வேண்டும். இங்கிதம் பேசி. இங்கிதம்னா என்ன? இங்கிதம் என்ன? மரியாதை. யாரு பேசுவால இங்கிதம் தெரியாத சடம். இங்கிதம்னா மரியாதை தெரியாத போனம்னு அர்த்தம். சடம்னா யார்கிட்ட பேசினாலும் மரியாதையோட பேசினாத்தான் நமக்கு நம்ம என்ன எரியிறம் கொடுக்குறோமோ ஒண்ணுதான் கேட்டு வாங்காத ஒன்று. நம்மளை பார்த்தோன்னே கொடுக்கணும். அது மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். நம்ம நடவடிக்கை தப்பா இருந்தா அப்புறம் மரியாதை எப்படி கிடைக்கும்? வாங்க தம்பினா ஆமாங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்க மச்சான், தாங்கள் சென்று வேடு குலத்திலே வந்து கல்யாணத்துக்கு வருவீங்களா? என்ன பாமாலை வாடி பூமாலை என்றோடு வருகிறேன். கடிமணம் முறிந்து காட்சி தாருங்கள். நாவிலே பாமாலை, கரங்களிலே பூமாலை. இந்த கனிமணம்னா என்ன காதல் பண்ணன காதலிக்க நேரம் இல்லை சொன்னாரு. நீங்க ஏன் அப்படி போறீங்க? இப்ப காதலிக்க நேரம் இருக்கு, ஆள் இருக்கு. அதனால நான் அந்த வேலையை பாக்குறேன். வாலிபத்தில் காதலி ஐயா. சரி, சென்று வாருங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா, ஒன்று உள்ளத்தின் சாட்சியமா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியமா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியமா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் நதி வெள்ளம் காய்ந்து விட்ட
மனதுக்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு, ஒன்று மனசாட்சி. பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. தெய்வம் அது தாய்க்கும் வீழதா, தாயவழும் சாமிக்கும் வீழதா. அந்த தெய்வம் அது தாய்க்கும் வீழதா, தாயவழும் சாமிக்கும் வீழதா. பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமாடா. பெருங்கைய வீசிக்கொண்டு பிறகு சுமந்து விட்டு இரவா பகலா தெனந்தன உழைச்சதும் சருகு பொறுக்கி வந்து சோறு வடிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் இத்தனை தாயுண்டு நம்ம தமிழ்நாட்டிலே தாயும் அவளை போல் யாரு இந்த ஊரிலே யாரு யாரு தியாகி யாரும் போடா. தாயின் கால வணங்கி கும்பிட்டு வாடா, அவதா கோயில் அவதா உலகம். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு, ஒன்று மனசாட்சி. ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா, உள்ளத்தின் சாட்சியமா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனது எனக்கு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிஞனுக்கு ஒரு துளி வஞ்சமில்லை, அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனமோ தவறியும் வாழும் மண்ணில் விழுவதில்லையே. பெற்ற மனசே சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ள மனசே பித்தத்திலும் பித்தமடா. மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான், மரமோ கொடியோ தண்ணி மட்டும் ஒன்னேதான். பலவித மரங்கள் என்ன, மரத்தில பழங்கள் என்ன, நிறத்தில் ருசியில் ஒவ்வொன்றும் வேறதா. பழமாய் பழுத்ததால் மிளகாய் இனிக்குமா, காயாயிருப்பதால் பொய்யா கலக்குமா. நல்ல வயிற்றில் பிறந்தா நல்லவனே நான்டா, கெட்டது செய்ய மாட்டா. நல்லவனே நான்டா, அவனே மனிதன், அதை நீ உணரே. பெற்ற மனசே சுத்தத்திலும் சுத்தமடா. மாண்டா சும்மா இல்லேடா, அவ இல்லேடா யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி தாங்கிக் கொண்ட சாமி சாமி. பெற்றவள மறந்தா அவன் செத்தவனே தாண்டா. அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. அம்மாண்டா சும்மா இல்லடா, இல்லேடா யாரும் இல்லடா. எடுத்தவனா என்னையும் தத்து கொடுத்து போட்டா. பெற்ற கடலுக்கு தா என்ன விட்டு வத்தி எடுத்து போட்டா. பெற்றவ மனசு சுத்தா,